தினம் ஒரு தியானம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனம் 10. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் என இஸ்ரவேலருக்கு கட்டளை. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என பாடும் சங்கீதக்காரனாகிய தாவீது. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என உரைத்த ஆபகூக் தீர்க்கதரிசி. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஆமென்.